இந்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது, எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டாங்களா 5000 ரூபாய் கொடுத்து. இன்னும் இலவச அறிவிப்புகளோட வருவாங்க. எப்படி பெண்கள் தலையில் மிளகா அரைத்து விடலாம், என்ன தவறு செய்தாலும் 1000 ரூபாய் கொடுத்து அதை சரி கட்டி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வருவாங்க. அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். செய்றீங்களா? செய்யணும். ஏன்னா நீங்க அந்த இந்த வாக்குக்கு பணம் கொடுத்து ஏமாற்றுவது என்பது கைவந்த கலையாகி விட்டது. அதனால என்ன ஆயிடுது, தவறானவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவங்களுக்கு வாக்கு போட்டீங்கன்னா மறுபடி போதை பழக்கத்திற்கு நம் பிள்ளைகள் தள்ளப்படுவார்கள். ஒரு தலைமுறையே அழிச்சிட்டாங்க. அடுத்தது சின்ன குழந்தைங்க வராங்க, அந்த இளைய தலைமுறைய கஞ்சா போதைக்கே அடிமையாக்கி விட்டுவாங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் அன்புமணி பின்னால் அத்தனை பெண்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இப்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க ஊர்ல போய் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வந்து கேட்டீங்க இந்த விஷயத்தை, என்னடா இது உட்கார வச்சுட்டு இத தண்ணி, அப்புறம் 650 கோடி, அப்புறம் 1000 ரூபாய் 5000 ரூபாய், அப்புறம் வந்து விவசாயம், இதை பத்தியே இந்த அம்மா பேசிட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. விஷயம் தெரியணும். நீங்க விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க ஊர்ல போய் சொல்ல முடியும். நீங்க ஊர்ல போய் சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு பாவம் தெரியல, தெரியாமையே போயிடுவாங்க, ஐயோ தப்பா இருக்கும்ட்டு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். அதே போல உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தல் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. 50%, அதாவது எத்தனை இடத்துக்கு போட்டி போட்டாலும் அதுல பாதி பேர் பெண்கள் தான் போட்டி போட முடியும். நீங்க எல்லாரும் என்ன ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு சொந்தக்காரங்களை போய் கேட்டாலே போட்டுருவாங்களா இல்லையா? போட்டாலே போதும், ஒரு வார்டு மெம்பர் ஆயிடலாம், ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம், மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம். இதாவது எத்தனையோ தேர்தல் இருக்கு, சட்டமன்ற தேர்தல் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் போட்டி போட்டு உங்க பகுதியில வார்டு மெம்பராகவோ கவுன்சிலராகவோ வந்தீர்கள், ஜெயித்தீர்கள் என்றால் உங்க பகுதிக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை நீங்களே கொண்டு வந்துக்கலாம். செய்றீங்களாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா தெளிவா இருக்கிறீங்க. நான் பார்க்கும்போது நான் எந்த ஊருக்கு வந்தாலும் தெளிவா என்கிட்ட பேசுவீங்க. உங்க எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு போய் செல்ல வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. அந்த சமயம் வரும்போது முதல்ல நல்லா இருக்கும், தேர்தல் பிரச்சாரம் வரும்போது ஜெகஜோதியா இருக்கும். இந்த கடைசி 2 நாள் இருக்கு பாருங்க, நம்ம போய் நின்னவனே பெண்கள்லாம் அப்படியே தலையை குஞ்சிக்குவாங்க. ஏன் குஞ்சிப்பாங்க? ஏன்னா அங்க பணப்பட்டுவாடா நடந்து விட்டு இருக்கோம். அப்ப பாக்குறதுக்கே வெக்கப்பட்டுன்னு எப்படிடா இவங்களை பாக்குறதுன்னு தலை குஞ்சிப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க வந்து தைரியமாக முடிவெடுங்கள். ஏன்னா உங்க கையில தான் உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்து இருக்கிறது. ஏமாற்றுபவர்களுக்கும் பணத்தை காட்டி ஆசை செய்து மோசம் செய்பவர்களுக்கோ உங்க வாக்குகளை அள்ளி வீசாதீர்கள். ஒழுக்கமானவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களை பத்தியே நினைச்சு கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணிக்கும் நீங்க ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.